நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் ஆலு பரோட்டா தான் செய்ய போகிறோம். ஆலு பரோட்டான்னு சொல்லலாம், மசால் சப்பாத்தின்னு சொல்லலாம். இந்த கோதுமை மாவில் தான் இந்த ஆலு பரோட்டா செய்ய போகிறோம். மைதா மாவில் செய்ய போகிறதில்ல, கோதுமை மாவில் செய்யறதில்ல. ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். வயசானவங்க கூட இது நல்லா சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 4 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சுருந்தேன். அதை தோலை உரித்து எடுத்துட்டு காய் சீவுதலை வச்சு சீவி எடுத்துக்கலாம். எல்லாம் வெந்து இருந்ததுன்னா கையால் கூட மசிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் கையால் மசிச்சு எடுக்கும்போது அங்கங்கே உண்டே இருக்கும். நம்ம சப்பாத்தியோ இல்லை பரோட்டாவோ தேய்க்கும் போது அந்த உருளைக்கிழங்கு வெளியே பிதுங்கின்னு வந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி காய் சீவுதல் வச்சு சீவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சீவி எடுத்தாச்சு. இப்போ நாம் தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு வானலில் ஒரு குழிக்காண்டி அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு நல்லா பொடி பண்ணி போட்டு இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி இதையும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு 10 பல் பூண்டை தோல் உரித்து அம்மியில் வச்சு நல்லா தட்டி வச்சுருக்கேன். அம்மியிலையோ இல்லை உரல்லையோ வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதையும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். பூண்டை தட்டி தான் போடணும். நம்ம அப்படியே போட்டாக்கா நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது அது மேலே பிதுங்கி வந்துடும். அதனால இந்த மாதிரி தட்டி போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கரம் மசாலா வாசனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா கொஞ்சம் கூடுதலாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. இதில் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறதால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி இதனுடைய பச்சை வாசனை போனதும் நாம் சீவி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு அதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் மசாலாலாம் எல்லா இடமும் படுற மாதிரி இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இருக்கிற ஈரப்பதமும் போகணும். அந்த அளவுக்கு நாம் இது கலந்து விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழையும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லைன்றதால நான் போட்டுக்கல. கண்டிப்பாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நல்லா சாப்பிடும்போது வாசனையாக இருக்கும். இப்போ நான் கோதுமை மாவை 1/2 மணி நேரத்திற்கு முன்னையே நான் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி ஊற வச்சுட்டேன். இப்போ அதை எடுத்து நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நம்ம கோதுமை மாவில் பரோட்டா செய்யும்போது பெரியவங்கள்லாம் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் மைதா மாவில் சாப்பிட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நான் கோதுமாவில் தான் இந்த பரோட்டா செஞ்சேன். இப்போ இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி மாவில் போட்டு பிரட்டி எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இது மேலே எண்ணெயை ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சிட்டு இது மேலே கொஞ்சம் மாவு எடுத்து தூவி விட்டுங்க. மாவு தூவினாலும் பரவாயில்ல, தூவாவிட்டாலும் பரவாயில்ல. தூவி விட்டுட்டு அதில் நம்ம மசாலா உருளைக்கிழங்க வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சு இதை அப்படியே மூடி விட்டுடுங்க. மூடி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மாவில் பிரட்டி எடுத்து இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கும்போது ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, லேசாக தான் தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சாக்கா நம்ம அந்த மசாலா உருளைக்கிழங்குலாம் வெளியே பிதுங்கி வந்துடும். அதனால் கொஞ்சம் லேசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இது நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் போட்டுட்டு நம்ம இன்னொரு பரோட்டாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம மாவு பிசையும் போது ரொம்ப லூஸாக மாவு பிசையக்கூடாது இதுக்கு. ஏன்னா இதில் நம்ம உருளைக்கிழங்கு வைக்க போகிறதால பரோட்டா ஈரமாயிடும். நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது பிஞ்சி வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து மாவு பிசைஞ்சிக்குங்க. இப்போ பரோட்டாவை சின்ன சைஸாக தேய்ச்சிட்டு அது மேலே எண்ணெயை தடவிட்டு மசாலா உருளைக்கிழங்கா வச்சு இது மாதிரி நாம் செஞ்சுக்கலாம். செஞ்சு இதை மூடிக்கலாம். மூடி மறுபடியும் நம்ம மாவில் போட்டு பிரட்டி எடுத்து இதை தேய்ச்சிக்கலாம். நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறமெல்லாம் ஒன்றா கூட நம்ம இது சுடலாம். ஆனால் மாவு டைட்டாக இருந்தால் தான் அந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஏன்னா பிசைஞ்ச மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிறதால பரோட்டா தேய்ச்சி தட்டில் வச்சா தட்டிலேயே ஒட்டிக்கும். அதனால் நாம் பரோட்டாவை தோசைக்கல்லில் போட்டு சுட்டுக்கின்னு பரோட்டா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பரோட்டாவை தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் நான் அது வேகிறதுக்குள்ளே பரோட்டாவை தேய்ச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள்.
இதையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். இதில் எண்ணெயை தடவிட்டு இதில் நம்ம சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். எண்ணெயும் நான் குறைவா தான் ஊற்றுறேன். எண்ணெய் நிறைய ஊற்றி செஞ்சாக்கா நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா செவந்து அழகாக இருக்கும். ஆனால் எண்ணெய் நான் நிறையா ஊற்றலை, கம்மியாக தான் ஊற்றி செஞ்சுக்கிறேன். நான் வீடியோவுக்காக நிறையா எண்ணெய் ஊற்றி செஞ்சுட்டாக்கா சாப்பிட போகிறது நாங்கள் தான். எங்களுக்கெல்லாம் வீட்டில் அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கிறதால எண்ணெய் சாப்பிட மாட்டோன்றதால நான் அதில் குறைவா ஊற்றி செஞ்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் ஊற்றி நிறையா எண்ணெயை ஊற்றி செஞ்சிங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் ஊற்றி அதை விட நெய் ஊற்றி செஞ்சாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் சுட்டுக்குனே தேய்ச்சி எடுத்துருக்கேன். இதேமாரி எல்லா பரோட்டாவையும் நாம் மசாலா வச்சு தேய்ச்சி எடுத்து சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான நமக்கு பரோட்டா ரெடி ஆகிடுது. தினமும் நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு செய்யாமல் இது மாதிரி மசாலா வச்சு செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் சரி, பெருங்களுக்கும் சரி, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கோதுமை மாவில் செய்யுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் பரோட்டாவை பிச்சு காட்டுறேன். பிறகு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா உப்பியும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதுங்க பாருங்கள், மசாலா உள்ளே வச்சு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.